I define a terrorist as someone who intentionally kills civilians, harms innocents, or displaces people. If we're being honest, many of the wars waged by major powers in Arab, Muslim, and even non-Muslim countries have involved the deliberate killing of thousands, the destruction of homes, and the displacement of millions. சிரியா ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நம்ம லைஃபே வந்து அட்வான்ஸ்ட் லைஃபாக மாறிடுச்சு. சோஷியல் மீடியா வந்துருச்சு. உலகத்தில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் நமக்கு அடுத்த நாளே இல்லை அடுத்த நொடியே வர அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு சொசைட்டியாக மாறிடுச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷன், இந்த லைஃப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்களா மீன்ஸ் எது ஃபஸ்ட்டு சோர்ஸ், அந்த ஃபஸ்ட்டு சோர்ஸை டேரெக்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸே கிடைக்கும். பட் நீங்கள் தேடணும். பேப்பரில் படிக்கிறது, அப்புறம் பேப்பரில் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து போகிற சோஷியல் மீடியா பர்சனாலிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது தேர்ட் லெவல். ஃபஸ்ட்டு சோர்ஸ்னால் கிரவுண்ட் லெவலில் அங்கே போராட்டம் பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, அவங்களோட வாய்ஸை கேட்கணும். அது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பேப்பரில் வரும். தேர்ட் லெவல் பேப்பர் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் போடுவாங்க. இந்த மூணாவது கட்ட நாலேஜ் எப்போ உங்களுக்கு தேவைப்படும்னா, இது எதுவுமே அசசிபிலிட்டி இல்லாத டைமில் மட்டும்தான் இவங்க யூஸ் ஆவாங்க. இது எல்லாமே டேரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் அந்த ரியல் இஷ்யூவை நீங்கள் ஃபர்ஸ்ட் வாய்ஸில் தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களை ரியலாக இம்பாக்ட் பண்ணும். நான் யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிரியாவில் ஒரு ரிபல் குரூப், புரட்சி பண்ணுற குரூப் வச்சுக்கலாம், டெரரிஸ்ட் வச்சுக்கலாம், எனிதிங். ஒரு குரூப்போட லீடர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறா வச்சுக்கலாம். அந்த இடத்துல சண்டை போட்டு அந்த லீடர் டைரெக்டாக பேசுகிற வாய்ஸோட இன்ஃபர்மேஷனும் அதை நான் கற்றுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குமா? நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னா என்னோட இன்டென்ஷன் என்ன? அவரோட மெசேஜை ரீச் பண்ணுறதா இல்லை உங்களை இந்த பாயிண்ட்ல எங்கேஜிங் ஆக்கிறதுக்காக பேசுறதா? இது தெளிவாக இருந்துக்கணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அந்த விஷயத்த ட்ரெண்டியாக மாற்றுவாங்க, எங்கேஜிங்காக மாற்றுவாங்க. எங்கேஜிங்காக மாற்றுற விஷயமா அது லாஜிக் புரியுதா? நான் சொல்கிறது என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ என்ன பாயிண்ட்னா, சரி என்கிட்ட வந்து ஒரு டாபிக் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்க, தட்ஸ் ஓகே, தட்ஸ் கிளியர், எனக்கு புரிஞ்சிடுச்சு. பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா, ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கிறத விட ஒரு டாப்பிக்கில் டவுட் கேட்குறாங்களே, அந்த டவுட் ஈவன் சில்லியாக இருந்தாலும் அது ரெவல்யூஷனரி. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, உங்களோட மென்டர் கிட்ட டவுட்ஸ் கேளுங்க. ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரியல் நாலேஜாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓரளவுக்கு நான் சொல்ல வந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? சோஷியல் மீடியாவில் அந்த தேர்ட் நாலேஜ் இருக்குல்ல, தேர்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ், அவங்க கிட்ட இருந்து ஒரு இஷ்யூ பற்றியான எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். அந்த வீடியோ ஒரு 5 minutes 10 minutes பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் நாலேஜும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? பட் அந்த ஃபுல் நாலேஜ் கிடைச்சும் யூ ஆர் பிகமிங் இக்னோரண்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு சோர்ஸில் ஒரு ஃபுல் நாலேஜ் கிடைக்கலனாலும் ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் யூ பிகமிங் என்லைட்டன்ட். எந்த இஷ்யூமே நேச்சுரலாக பார்க்கும்போது அட் இன்ஸ்டன்ட்டில் ஒரு ஃபுல் நியூஸும் கிடைக்காது, ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. கிரவுண்ட் லெவலில் மக்கள் கிட்ட இருந்து ஈவன் ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் யூ ட்ரைங் டு பிகம் அன் இன்டெலெக்சுவல். அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேர்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ், டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு யங்ஸ்டராக இருக்கலாம், எவ்ரிதிங், யாராவது இருக்கலாம், எனி ஒன். இவங்க வந்து அவ்வளோ வால்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் இவங்களுக்கு பெரிய அவார்ட்லாம் கிடைக்காது, ரெக்கக்னிஷன் கிடைக்காது. என்ன ரீசன்? யூஆர் கிரியேட்டிங் ஏ தேர்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ். அதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸில் பார்த்தீங்களா, இந்த வருஷம் 2024 இந்தியன் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம். வாட் இஸ் ஜேர்னலிசம்? ஒரு ஈவெண்ட்டை மக்களை கொண்டு சேர்க்கறதுன. அந்த ஜேர்னலிசத்தில் யாருக்கு அவார்டு தருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ் ரெடி பண்ணுறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் பானு பிரகாஷ் சந்திராவுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ரீசன்? டைரெக்டாக மணிப்பூரில் போயிட்டு மக்களோட வாய்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம கிட்ட சேர்த்ததுனால. எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெவலில் ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு தெரியும். பட் அதோட முக்கியமானது கிரவுண்ட் லெவல் ஆஃப் ட்ரூத் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அந்த உண்மை நம்ம கிட்ட சேர்க்குறாங்களே, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் லைஃப் வந்து நமக்கு ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இக்னோரன்ஸை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுல. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் அகைன் கன்க்ளூட் பண்ணுறேன் வித் இளையராஜா. உனக்கு அறிவு இருக்குன்னு எந்த அறிவு வச்சு நம்புற? இளையராஜா கேட்ட கொஸ்டின் தானே அது. உனக்கு நாலேஜ் இருக்குன்னு நீ அக்செப்ட் பண்ணிக்கிற, எந்த நாலேஜ் வச்சு சொல்ற? உன்னோட நாலேஜ் சோர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜோட சோர்ஸ் இருக்குல்ல, எட்டிமாலஜி, அதை ரியாலிட்டியா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. இந்த டைம்ல அதை யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் சோர்ஸை படிக்காம செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஈவன் நான் ஒரு பேப்பர்ல பார்த்து ஒரு ஆர்டிகல் இருக்குன்னா அந்த ஆர்டிகல் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ட்ரூத்ஃபுல்லா இல்லையே. அப்ப செகண்ட் சோர்ஸும் தேர்ட் சோர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, பெர்ஸ்பெக்டிவ்ஸ், உங்களோட வே ஆஃப் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த மக்களோட வாய்ஸ் கேட்டீங்க, அந்த வாய்ஸை பிலாசபிக்கல் லெவல்ல, பொலிட்டிக்கல் தியரி லெவலில், சோஷியாலஜிக்கல் லெவலில் அனலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தர வேண்டியது தான் அடுத்த லெவல் ஆஃப் சோர்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களோட வேலை. அங்கே நடந்த விஷயத்தை அப்படியே கேப்சர் பண்ணி ஃபோட்டோவில் எடுத்து தர்றது விஷயம் கிடையாது. ஸோ எப்பொழுதுமே இந்த ப்ராக்டிஸில் இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அது உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. பட் நான் எப்போ ஷேர் பண்ணுவேன்னா, அந்த ஈவெண்ட்டை பற்றி தெரிவிக்கிறத விட அந்த ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நான் கற்றுக்கிட்டா மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். இத்தனை வகையான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது, இத்தனை ஆங்கிளில் பார்க்குறான், அந்த ஐடியா கிடைச்சா மட்டும்தான் ஷேர் பண்ண தவிர ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, இந்த இஷ்யூ பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து
அதை தர்றது வழியாக நான் வந்து ஒரிஜினல் நாலேஜை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பண்ணி புரிச்சா? சரி, ஆக்சுவலாக நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இதை பற்றி பேசுவேன்ற இன்டென்ஷன் எனக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும்ல, எஜுகேஷன் இஸ் ஆர்ட் தானே. ஸோ இது பிளான் கிடையாது. அப்படி அந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு இக்னோர் யுவர் இக்னோரன்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சிரியா ஸ்டார்ட் பண்ணலாம். சிரியான்னு கிடையாது, மிடில் ஈஸ்ட்னாலே ஒரே ஸ்டோரி தான். ஒரு கண்ட்ரி இருக்கும், அந்த கண்ட்ரியில் ஒரே ஆள், ஒரே ஃபேமிலி, கடைசி 20 வருஷம் 30 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் இல்லை ஒரு ஃபேமிலி இல்லை ஒருத்தவர் வந்து 10 வருஷம் 15 வருஷம் தாண்டி ஆட்சி பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அங்க கரப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, பாவர்ட்டி வர வாய்ப்பு இருக்கு, இன்ஃப்ளேஷன் வர வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன்? ஒரே ஆள் ஆட்சி பண்ணும்போது நியூ ஐடியாஸ் வராது. இப்போ நியூ ஐடியாஸ் வரும்போது தான் நியூ ஐடியாஸ் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். இது புரிஞ்சுல? எஸ். ஸோ மிடில் ஈஸ்ட் முழுக்க நிறைய கண்ட்ரீஸ்ல 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ரூல் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ கண்டிப்பா அந்த கண்ட்ரியில பாவர்ட்டி அதிகமாக இருக்கும். பாவர்ட்டி அதிகமாக இருந்தால் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கே ஒரு சோஷியல் அன்ரெஸ்ட் உருவாகும். அதாவது மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க, வீதிக்கு வருவாங்க, சத்தம் போடுவாங்க, கத்துவாங்க. அப்போ அந்த ரூல் பண்ற அந்த ஃபேமிலி, அந்த ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும்? மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும். அதை பண்ணாம அந்த கண்ட்ரியோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் இறக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? மக்கள் என்ன ஆயிடுவாங்க? ரெபல் குரூப்பாக மாறிடுவாங்க. அப்போ மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருந்த அந்த கான்ஃப்ளிக்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கும் ரெபல் குரூப்பாக மாறிடுச்சு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் ரெபல் குரூப்புக்கும் சண்டந்துருச்சு. ரெபல் குரூப்புக்கு ஒரு ஐடியா இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கண்ட்ரி முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா அந்த ரெபல் குரூப் என்ன பண்ணும்? முஸ்லீம் கவர்மெண்ட் உருவாக்க ட்ரை பண்ணும். இதுதான் பேசிக் philosophy of Arab Spring. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலி ஆட்சி, மன்னர் ஆட்சி, அதை அபாலிஷ் பண்ணிட்டு பீப்புள்ஸ் பார்ட்டி, அதாவது டெமோக்ரஸி உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் ஒத்துக்காது. அப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸாக மாறணும். நாம என்ன பண்ணியாகணும்? கன்ஸ் எடுத்தாகணும். ஏன்னா அந்த லேண்ட் வேறு வழி கிடையாது, ஜெயிக்கிறதுக்கு அதை தான் கிடைச்சிருக்கு. ஸோ சேம் ஸ்டோரி தான் சிரியாலையும். ஓகே, நான் ஃபுல்லாக சொல்லலை. இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்த ஈவெண்ட்னால இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சொல்கிறேன். அகைன் சொல்கிறேன். அப்போ சிரியாவில் 2 குரூப்பாக, ஒரு ரெபல் குரூப்பு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சண்டை நடக்குது. அப்போ என்ன ஆகும்? அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற கண்ட்ரிஸ் வருமா? ரஷ்யா வரும், ஈரான் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டுக்கு கன்ஸ் கொடுப்பாங்க சண்டை போடுறதுக்கு. ரெபல்ஸ் யார் வருவா? இங்கே ரஷ்யா இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் அமெரிக்கா வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த ரெபல் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மற்ற ரெபல் குரூப் இருப்பாங்களே, டெரரிஸ்ட் இருப்பாங்களே, ஐஎஸ்ஐஎஸ் வரலாம், அல்கொய்தா வரலாம், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கண்ட்ரிக்குள்ள நிறைய குரூப்ஸ் வரதுக்கான காரணம் என்னன்னா, அங்கே வந்து கவர்னன்ஸ் இல்லை, சிச்சுவேஷன் வீக்காக இருக்கு, ஒரு கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியல, மக்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணி யாருக்கு சப்போர்ட் பண்ணா அந்த ஆட்சி கவுக்கலாமோ அது பண்ணுவாங்க. இதான் பேசிக். ஓகேவா? இப்போ இதெல்லாம் தேவையில்லை. இங்கே எத்தனை குரூப்ஸ் இருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சிரியாவோட ரெபல் குரூப் என்ன பண்ணிடுச்சு? கேப்சர் பண்ணிடுச்சு. சிரியாவோட பிரசிடென்ட் அசாட் என்ன பண்ணிட்டாரு? அவரால் ஆட்சி பண்ண முடியல, தப்பிச்சுங்க போயிட்டாரு. அசைலம், அதாவது தஞ்சம் புகுந்து விட்டார். எந்த ஊர்ல? ரஷ்யாவில். ரஷ்யா கிட்ட ஃபார்முலா கிராண்ட் வாங்கி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அங்கே போயிட்டார் பாதுகாப்பாக. ஸோ அசலம் பஷர் அல் அசத் இவர் பேரு, அது உங்களுக்கு தெரியும். ரெபல் குரூப் பேரு HTS, ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம், HTES ஷாம், HTS. அப்போ ஒரு ரெபல் குரூப், இது ஆர்ம்டு குரூப் தானே, ஆர்ம்டு குரூப். இப்போ கண்டிப்பா யூஎஸ் என்ன சொல்லும்? இவங்கள டெரரிஸ்ட் சொல்லும். கரெக்டா? அப்போ டெரரிஸ்ட் குரூப்னு சொல்லலாம், ஏன்னா வந்து கவனிச்சிருக்காங்களே. ஓகே, ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருக்குங்க. ஒரு சைடில் கவர்மெண்ட்டோட ஃபோர்ஸ், இன்னொரு சைடில் ரெபல் குரூப் தான். ஒரு கவர்மெண்ட் ஃபோர்ஸ், மிலிட்டரி ஃபோர்ஸ் எப்படி வந்து ஒரு குரூப் கிட்ட தோக்கும்? லாஜிக் இருக்குல்ல. அப்போது இவங்க சப்போர்ட் பண்ண ஈரானுக்கு ப்ராப்ளம். கரெக்டாக? என்ன, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்ட் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுச்சு, பட் ரஷ்யா என்ன பண்ணுது? யுக்ரைனில் சண்டை போடுது. அப்போ இவங்களோட ஆலைஸ் எல்லாமே ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அசாடுக்கு என்ன ஆகுது? வீக் ஆகுது. அந்த வீக் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறாங்க ரெபல் குரூப்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சோர்ஸை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெபல் குரூப் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருப்போம்? இந்த குரூப் தலைவர் இருப்பாரா, லீடர் இருப்பாரா? இந்த HTS குரூப் என்ன பண்ணிட்டாங்க? சிரியா கேப்சர் பண்ணிட்டாங்க. கரெக்டா? எல்லா பேப்பரும் என்ன எழுதுறாங்க? இப்போ இந்த ரெபல் குரூப் வந்து இந்த இடத்த கேப்சர் பண்ணா கவர்மெண்ட் எப்படி இருக்கும், ரூலிங் எப்படி இருக்கும்? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பரும் என்ன எழுதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? இந்த HTS குரூப் வந்து ஒரு இஸ்லாமிக் குரூப், டெரரிஸ்ட் குரூப் தானே. எஸ். அப்போ அவங்க வந்து கவர்மெண்ட்டை ரூல் பண்ணும்போது செகுலரிசம் இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் நிறைய மக்கள் வாடுறாங்க, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. இஸ்லாம்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு 5-6 குரூப் இருக்கு. அப்போ ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட் அங்கே ரூல் பண்ணுச்சுன்னா எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கிடைக்குமா? இந்த டவுட்ஸ்லாம் இருக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதில் வந்துச்சுன்னா 90% ட்ரூ தான் இருக்கும். பட் நான் ஒரு இதை ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு ரியல் லெவல் ஆஃப் இந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கிற அந்த லீடர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். அவர் சொல்றது பொய்யா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், அப்புறம் பட் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 3-4 கொஸ்டினை மட்டும் ஷேர் பண்றேன். In the past, you have talked about strict Islamic rule. Is that still the plan? People who fear Islamic governance either have seen incorrect implementations of it or do not understand it properly. We are talking about something that aligns with the traditions and nature of the region. The most important thing is to build institutions. We are not talking about rule by individuals or personal whims. It's about institutional governance. Syria deserves a governing system that is institutional, not one where a single ruler makes arbitrary decisions. ஸோ
ஸோ இப்போ பேசுனது வந்து அந்த சிரியன் ரெபலோட லீடர், அவரோட நேம் வந்து ஜொலானி. ஸோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டாரா, உங்களோட குரூப் வந்து இஸ்லாமிக் குரூப், என்ன மாதிரி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவீங்க? இன்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ் சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தை ஒரு இண்டிவிஜுவல் ஆட்சி கிடையாது, ஒரு கண்ட்ரிக்கு தேவையான இன்ஸ்டியூஷன் உருவாக்கணும். ஆர்பிஐன்றது ஒரு இன்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட்ன்றது ஒரு இன்ஸ்டியூஷன் தான் கரெக்டாக கவர்ன் பண்ணுறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் சொல்றது பொய்யா உண்மையில அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டியூஷன் கவர்னன்ஸ்க்கு தான் இந்த இயர் வந்து இந்த புக் பார்த்தோம்ல, எக்கனாமிக்ஸ் கவர் கிடைச்சது. ஒய் நேஷனல் ஃபெயில்ஸ் ஒரு புக் பார்த்தோம்ல, அந்த புக்கோட மெயின் இன்டென்ஷன் தானே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபேமிலி ரூல் பண்ணால் கரப்ஷன் வரும், இன்ஸ்டியூஷன்ஸ் உருவாக்கணும். எந்த கண்ட்ரி இன்ஸ்டியூஷன் உருவாக்குதோ அதை பொறுத்து தான் பாவர்ட்டி சரியாகிறதுலாம் இருக்குது. அந்த பாயிண்ட் இவர் கோட் பண்ணுறாரு. பட் இங்கே நம்ப வேணாம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, டைரக்ட் சோர்ஸில் படிக்கும்போது யூ ஃபீல் இம்பாக்டட், யூ ஃபீல் என்ரிச்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட்லாம் பார்க்கல. இப்போ இருக்கிற ஈவெண்ட்டில் அந்த அசாத் கவர்மெண்ட் கடைசி 20 வருஷம் ரூல் பண்ண ஒரு கவர்மெண்ட் போயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக மக்களுக்கு ஹாப்பி தான். ஓகே, பட் இன்னொரு சைடில் மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன ரீசன்? வரப்போகிற குரூப் வந்து என்ன குரூப்? HTS குரூப், ரெபல் குரூப், கன்ஸ் வச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ். பட் சிரியாவில் நிறைய மக்கள் வாடுறாங்க. அப்போ இந்த குரூப் வந்து என்ன மாதிரி கவர்மெண்ட்டை கொடுக்கும்? ஒரு பயம் இருக்கும்ல. அந்த கொஸ்டினுக்கு அவங்ககிட்ட அந்த லீடர் கிட்ட கொஸ்டின் கிட்ட என்ன ஆன்சர் பண்ணுவார் அதை பார்க்கலாம். Many Syrians are happy and will be happy to see the end of the Assad regime, but they're also worried about what HTS rule would mean, including minorities. No one has the right to erase another group. These sects have coexisted in this region for hundreds of years, and no one has the right to eliminate them. There must be a legal framework that protects and ensures the rights of all, not a system that serves only one sect, as Assad's regime has done. You know, listening to you speaking, you've gone through quite the transformation. Once an Al-Qaeda leader, your group has had affiliations with Al-Qaeda, with ISIS, and now you are projecting this image of a moderate leader and a moderate group. What is HTS right now? ஓரளவுக்கு புரியுதுல்ல. அப்போ இந்த ரிபல் குரூப்போட ஆட்சின்றது ஒரு பர்சனல் ஆட்சி கிடையாது, அசாட் ரிஜிமே கிடையாது, லீகல் ரூல் தான் இருக்குன்னு சொல்லிட்டார். பட் ஆங்கர் என்ன பண்ணுறாங்க? ஜெர்னலிஸ்ட் கொஸ்டின் வைக்கிறாங்க. உங்களுக்கு அல்கைதா கூட லிங்க் இருக்குது, அல்கைதா பற்றி எங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் எப்படி லீகல் ஆட்சி கொண்டு வர முடியும்? நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இஸ்லாமிக் பிரின்சிபல் சொன்னீங்க, இப்போ மாடரேட்டாக பேசுகிறீங்க, எதை நம்புறது? கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாரு பார்க்கலாம். Now you are projecting this image of a moderate leader and a moderate group. What is HTS right now? Hayat Tahrir al-Sham is one of the factions in the region, just like all the others. Now we're talking about a larger project. We're talking about building Syria. Hayat Tahrir al-Sham is merely one detail of this dialogue, and it may dissolve at any time. It's not an end in itself, but a means to perform a task confronting this regime. Once that task is complete, it will transition to a state of governance, institutions, and so on. I believe that everyone in life goes through phases and experiences, and these experiences naturally increase a person's awareness. A person in their 20s will have a different personality than someone in their 30s or 40s, and certainly someone in their 50s. So are those days behind you? Sometimes it's essential to adjust to reality, and because someone who rigidly clings to certain ideas and principles without flexibility cannot effectively lead societies or navigate complex conflicts like the one happening in Syria. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது இல்லை? HTSன்றது ரெபல் குரூப் தான். அதோட மெயின் பர்பஸ் என்ன? அசாத் கவர்மெண்ட்டை காலி பண்ணுறது. அப்போ எப்போ இது வந்து முடிஞ்சிருச்சோ அப்போ HTS என்ன ஆகிடும்? டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சிரியாவில் பீப்புள்ஸ் கவர்மெண்ட் உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவையோ அது பண்ணி ஆகணும். ஸோ வாட் இஸ் ரியாலிட்டியோ ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? பக்கம் கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் நீங்கள் ஒரு டெரரிஸ்ட் அப்படி தான் US சொல்லுது. ஓகேவா? ஒரு டெரரிஸ்டால எப்படி வந்து ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டை உருவாக்க முடியும்? எப்படி நம்புறது? பீப்புள் எப்படி உங்களை நம்புறது? அகைன் கொஸ்டின் கேட்குறாங்க. People listening to this are going to wonder why they should believe you. You are still a specially designated global terrorist by the United States with a $10 million bounty on your head. Your group is a prescribed terrorist organization by the United States, by the UN, by the EU, and others. I say to people, don't judge by words, but by actions. I believe the reality speaks for itself. These classifications are primarily political and at the same time wrong.
I define a terrorist as someone who intentionally kills civilians, harms innocents, or displaces people. If we're being honest, many of the wars waged by major powers in Arab, Muslim, and even non-Muslim countries have involved the deliberate killing of thousands, the destruction of homes, and the displacement of millions. Even the regime itself is guilty of such actions. But the US and others would say is that you were parts of groups that did exactly that. Personally, I have not done these things. The situation must be understood in its historical context. There was a massive war in Iraq that deeply stirred people's emotions, prompting many to go there. The circumstances of that war led people to various places, and my path led me to one of those locations. Given my level of awareness and my young age at the time, my actions evolved to where I am today. I didn't go to Iraq with those intentions. I went to defend the Iraqi people. When I returned to Syria, I didn't want to bring what happened in Iraq into Syria. That's why there were disagreements between us and ISIS. People would be wondering why you've agreed to speak with us. الحدث اللي صار What is happening in Syria is significant for the entire world. This event has positive repercussions globally because under the regime's rule, Syria became a source of concern and trouble for everyone. أما استقرار سوريا فأنا Stabilizing Syria will bring many people back. People will return to their homes. Many refugees in Turkey will likely return, as will a significant number of refugees in Lebanon and Jordan. Even refugees in Europe may return to rebuild their country. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சோர்ஸ் எதுவோ அங்கிருந்து தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஐடியா கிடைக்குது இல்லை வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இது ட்ரூவா இல்லையா நம்ம யோசிக்கிறோம் தானே. எஸ், ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட் போதும். அகைன் நாளைக்கு இந்துவில் அகைன் டீட்டெயில்டாக ஆர்டிகல் வரும், அதை நான் எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணுறேன்.